வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக என்னன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் உணர்வு வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிக்கை 15ஆம் அதிகாரத்துல 16 20 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாம தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதுல பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரிகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலகம் பண்ணல் ஆகாது என்று விக்கிர ஆராதனை படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் எழுப்புவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், இந்த நாட்கள் இந்த வேத வசனங்களை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு ஆண்டவரை பின்வாங்கி போயிருப்பார் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அவர்களை சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எப்படியாவது உடைய வசனங்கள் அவர்களுக்கு கடந்து போய் விழுந்து போன இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தூக்கி எடுத்து மீண்டுமாய் பழுதாய் போயிருக்கிற இதயங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி திடப்படுத்தி உன் பக்கமாய் இழுத்து கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, உம்முடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், உம்முடைய அன்பை தெரிந்து கொண்டவர்கள், நீர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்ட பிள்ளைகள் பின்வாங்கி போயிருப்பார் என்று சொன்னால், கலப்பையின் மேல் கை வைத்து அன்று திரும்பி பார்த்திருப்பார் என்று சொன்னால், இன்று கொடுக்கப்பட்ட அந்த வேத சத்தியத்தின்படி ஆண்டவரை மீண்டுமாய் கொண்டு வரும்படியா செபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருப்பார் என்று சொன்னால், இந்த கால வேளையில் இந்த சத்திய வசனத்தின் வழியாய் ஒவ்வொருவரையும் மன்னித்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய இதயங்களை வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, எப்படியா எங்களை திடப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறீர் ஆண்டவரை. அப்படியா என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக காண்கிற அத்தனை பிள்ளைகளுடைய இதயத்தின் வேண்டுதல்களும் குடும்பத்திலே சமாதானமும் ஊழியத்திலே வளர்ச்சியும் பின்வாங்கி போனவர்கள் உம்மிடத்துல வருவோம். தேவன் அருள் புரியும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.